அவ்வாறாக எல்லாருக்கும் ஒவ்வொரு கவலையிலே விதை கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் வீட்டுக்கு எடுத்து சென்றார்கள். ஒவ்வொருவரும் அழகான ஒரு காடி வாங்கி அதை நல்ல பக்குவப்பட்ட மண்ணிலே வைத்து அதற்கு நீர் ஊற்றி வந்தார்கள். ஏறக்குறைய 2-3 வாரங்கள் இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் மத்தியில் எந்த ஒரு பேச்சும் இல்லை, அமைதியாக இருந்தார்கள். பிறகு 2-3 வாரங்கள் கழித்து 1 மாதமான பிறகு ஒரு சிலர் என்னுடைய விதை முளைத்திருக்கின்றது, என்னுடைய ஜாடியிலே நான் போட்டது இப்போது 2 இலைகளை விட்டிருக்கின்றது என்று பேச ஆரம்பித்தார்கள். 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆனது. எல்லோருமே பேச ஆரம்பித்தார்கள். இப்போது நன்றாக வளர்ந்திருக்கின்றது, மிக பசுமையாக இருக்கின்றது, இன்னும் சில நாட்களிலே நல்ல ஒரு பூ வரும் என்றெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவருடைய ஜாடியில் மட்டும் அந்த விதை முளைக்கவே இல்லை. ஆனால் அவர்களுடைய துணைவியார் வீட்டிலே நீங்கள் தளராமல் விடாமுயற்சியோடு நீங்கள் அதில் தண்ணி ஊற்றுங்கள், உரம் போடுங்கள், நாம் அதை கடவுள் கையில் கொடுத்து நாம் அதை செய்வோம் என்று துணைவியாருடைய ஒரு தூண்டுதல் ஆறுதலோடு அவர் அதை தொடர்ந்து செய்து வந்தார். இறுதியாக ஓராண்டு முடிந்தது. பலருடைய செடிகளிலே நல்ல பூக்கள் இருந்தது, பசுமையாக இருந்தது. எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அந்த குறிப்பிட்ட நாளிலே எல்லோரும் அதை கம்பெனிக்கு கொண்டு வந்தார்கள். தங்கள் பொதுக்கூடத்திலே எல்லோரும் அதை கொண்டு வந்தார்கள். இவரும் சற்று தயக்கமாக அந்த வெறும் ஜாடியை எடுத்துக்கொண்டு வந்தார். அப்போது அந்த மேனேஜிங் டைரக்டராக இருந்தவர் எல்லோரையும் அமர செய்துவிட்டு இவரையும் அழைத்து தன்னுடைய பக்கத்திலே அமர செய்தார். அப்போது அவர்களுக்கு சொன்னார், இது தேர்தல் நேரம், இப்போது ஒருவரை நாம் நம்முடைய மேனேஜிங் டைரக்டராக இந்த கம்பெனி பொறுப்பாளராக நியமிக்க வேண்டும். எனவே யாரை தேர்ந்தெடுப்பது என்று நான் மிகவும் குழப்பத்தில் வந்தேன். அந்த குழப்பம் எனக்கு இப்போது இல்லை. இதோ வெறும் ஜாடியோடு இருக்கின்றாரே, அந்த விதை முளைக்கவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கின்றாரே, அவரைத்தான் நான் இந்த மேனேஜிங் டைரக்டராக நியமிக்கின்றேன் என்று கூறினார். மற்றவர்கள் எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். அவருடைய ஜாடியிலே விதை முளைக்கவே இல்லை, எப்படி இவரை தேர்ந்தெடுப்பது, நாங்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் செய்திருக்கின்றோம் என்று கூறினார். அப்போது அவர் அந்த மேனேஜிங் டைரக்டராக இருந்தவர் கூறினார், உங்களுக்கு ஓராண்டுக்கு முன்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விதை கொடுத்தேன். அந்த விதை எல்லாம் வேக வைத்த விதைகள், வாய்வு சீட், அதிலே உயிர் இல்லை. ஆனால் நீங்கள் அதை வீட்டுக்கு எடுத்து சென்று நீங்கள் எல்லோரும் அந்த விதையை மாற்றிவிட்டீர்கள். அது முளைக்கவில்லை என்று வேறு விதையை அங்கே போட்டு அதை முளைக்க செய்திருக்கின்றீர்கள். எனவே நான் கொடுத்த விதையை நீங்கள் வைத்திருந்தால் அது முளைத்திருக்காது என்று அவர்களுக்கு எடுத்து சொன்னார். அன்புக்குரியவர்களே, இதிலே எவ்வளவு அர்த்தங்கள் நிறைந்திருக்கின்றது. ஒரு கடமை உணர்வோடு பொறுப்போடு ஒரு கம்பெனியை நடத்த வேண்டியவர் எந்த ஒரு சூழலிலும், துன்பத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் அதை தாங்கி செயல்படுகின்றவராக இருக்கின்றவர் தான் அந்த கம்பெனிக்கு தலைவராக பொறுப்பாளராக இருக்க முடியும். அந்த வகையில் தான் புனித சூசையப்பர் திருக்குடும்பத்தினுடைய ஒரு தலைவராக நாம் பார்க்கின்றோம். எத்தகைய ஒரு சூழலிலும் எத்தகைய ஒரு குடும்ப பிரச்சனைகளின் மத்தியிலும் அவர் சிறந்த தலைவராக இருந்தார். எனவேதான் நம் குடும்பங்களுக்கு எல்லாம் அவர் சிறந்த ஒரு மாபெரும் முன்மாதிரியான புனிதராக இருக்கின்றார். எல்லா சூழல்களையும் தாங்கி நிற்கின்ற போதுதான் அங்கே அந்த குடும்பம் வளர முடியும். அங்கே லாபத்தையோ நஷ்டத்தையோ மட்டும் பார்த்து கொண்டு இது அல்லாமல் அங்கே உண்மையான ஒரு பிடிப்போடு அந்த குடும்ப பிணைப்போடு சேர்ந்து செயல்பட வேண்டும். எவ்வளவுதான் மான நஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் அவதூறுகள் இருந்தாலும், அவற்றின் நடுவிலும் நான் என் குடும்பத்தை நிலைநிறுத்துவேன் என்ற சூழலிலே நாம் நம்முடைய கணவன் மனைவி, நம்முடைய தந்தை தாய் பெற்றோர்கள் என்ற நிலையிலே அவர்கள் செயல்படுகின்ற போது அங்கே உண்மையான ஒரு குடும்ப உணர்வை நாம் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய கால சூழல்களிலே நாம் பார்க்கின்ற போது குடும்பமானது அதனுடைய மதிப்பீடுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டே போகின்றது.
அது பல்வேறு காரணங்களினால், முரண்பாட்டான கலாச்சாரங்களினால் நம்மை சீரழிக்கின்றது. இதனால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழல்களில் எல்லாம் சூசேப்பரை நாம் அண்டி வருவோம். நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனை இருக்கின்றது, நம்முடைய குடும்பங்கள் மத்தியிலே பிளவுகள் இருக்கின்றது, முரண்பாடுகள் இருக்கின்றது, கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குடும்ப பிணைப்பை கொடுக்கின்றவை நம்முடைய குடும்பத்தின் பாதுகாவலர் சூசேப்பர். ஒரு முறை ஒரு குருவானவர் 25 ஆண்டு நிறைவு செய்த அந்த திருமண தம்பதியரை பார்த்து, நீங்கள் 2 பேரும் ரொம்ப கோபக்காரங்களாச்சே, எதற்கெடுத்தாலும் தினம் கொள்ளுகின்றவர்கள், அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி இந்த 25 ஆண்டுகள் நீங்கள் சிறப்பாக ஒன்றாக குடும்பம் நடத்தி இப்போது நன்றி விழா கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது அவர்கள் இருவரும் ஒத்துக்கொண்டார்கள், நாங்கள் 2 பேருமே கோபக்காரர்கள் தான். அப்போது மனைவி சொன்னார்கள், என்னுடைய கணவர் கோபப்படும் போது நான் வாயே திறக்க மாட்டேன். அதே போன்று கணவர் சொன்னார், என்னுடைய மனைவி வாயை திறக்கும் போது நான் வாயை திறக்கவே மாட்டேன். 2 பேரும் அதிகமாக கோபப்படுகின்றவர் தான். ஆனால் ஒருவர் கோபப்படுகிற போது இன்னொருவர் விட்டுக் கொடுத்தார், இன்னொருவர் கோபப்படும் போது அடுத்தவர் விட்டுக் கொடுத்தார். எனவே முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், புரிந்து கொள்ளாத தன்மைகள் எல்லாம் நம்மிடம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அங்கே ஒருவரை ஒருவர் அனுசரித்து ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு செயற்படுகின்ற போது எப்பேற்பட்ட பாதகம் நிறைந்த சூழல்களிலும் இறைவன் நமக்கு துணை புரிவார். அன்பார்ந்தவர்களே, அத்தகைய ஒரு குடும்ப பிணைப்பை தான் இறைவன் ஆசீர்வதித்திருக்கின்றார். எனவேதான் கடவுள் இணைந்ததை மனிதன் பிடிக்காதிருப்பானாக என்று ஆண்டவராய் கடவுளே நமக்கு விதித்திருக்கின்றார். அத்தகைய ஒரு பிணைப்பிலே நாம் சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே ஒரு முறை அப்படித்தான் ஒரு நிகழ்வு நடந்தது. வாழ்க்கையுடைய ஒரு பகுதியை பார்க்கின்ற போது, முதல் பிரசவத்திற்காக மனைவி தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்றார்கள். தனி குடித்தனம் போக வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே ஒரு மனதில் இருந்தது. தாய் வீட்டுக்கு சென்றவர் அங்கே தாயினுடைய ஒரு தூண்டுதலால் தாய் வீட்டிலேயே தங்கிவிட்டார்கள். குழந்தை பிறந்தது. தாய் பார்த்து கொண்டார்கள். கணவன் எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு செய்து தவறெல்லாம் மன்னிப்பு விடு, நீ மீண்டும் வா, நாம் சேர்ந்து வாழ்வோம் என்று கூப்பிட்ட போதெல்லாம் அவர் தயாராக இல்லை. என்றால் தாயினுடைய ஒரு தூண்டுதலால் தாய் வீட்டிலேயே தங்கிவிட்டார்கள். சில காலம் பொறுத்து அந்த பெண்ணுடைய தாயார்கள் இறந்து விட்டார்கள். தாயினுடைய ஆறுதல், சப்போர்ட் இல்லை. அப்போது நமக்கு இனி யார் இருக்கின்றது? எனவே நான் என்னுடைய கணவன் வீட்டுக்கு செல்லுகின்றேன் என்று அவள் நினைத்த போது, கணவன் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு மன்னிப்பு கேட்டு வராத சூழலிலே அவன் விரக்தி அடைந்து வேறொரு பெண்ணோடு குடும்பம் நடத்த ஆரம்பித்து விட்டான். அந்த சூழலிலே இவளுக்கு வேறு வழி இல்லை. எனவே அநேக நேரங்களில் வீராப்பும் கோபமும் பொறாமையும் வரலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக போகின்ற போது குடும்பம் சிதறிவிடுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, குடும்பத்தினுடைய ஒரு பிணைப்பை, ஒருமைப்பாட்டை ஆண்டவர் நம்மோடு இணைத்து வைக்கின்றார். எனவே எந்த சூழலிலும் நாம் பிரிந்து போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் சேர்ந்து வாழ வேண்டும். எத்தனை வகையிலே அவற்றை எல்லாம் சேர்த்து இறை பாதங்களை ஒவ்வொழுது செயல்படுத்த முடியும் என்பதை நாம் இப்போது திருப்பதியில் இந்த மறைவுரைக்கு பிறகு கொடுக்கின்ற அந்த வாக்குறுதிகளை புதுப்பித்ததிலே உண்மையான அர்த்தமுள்ள வகையிலே புதுப்பித்து ஆண்டவருக்கு ஏற்ற அந்த நல்ல குடும்பங்களாக, திருக்குடும்பத்தினுடைய உணர்வை பெற்றவர்களாக வாழ ஜெபிப்போம். அதோடு புது நன்மை பெறுகின்ற இந்த பிள்ளைகள் பேரரசர் நெப்போலியன் ஒரு மாபெரும் அரசர்களுடைய வரலாற்று புத்தகங்களை படித்தீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட அரசு தன்னுடைய வாழ்விலே மறக்க முடியாத ஒரு நாளாக வைத்திருந்தது அவர் இயேசு கிறிஸ்துவை முதன்முறையாக தன்னுடைய உள்ளத்திலே ஏற்ற அந்த புது நன்மை வாங்கினார்.